இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒருவேளை உங்க கற்பனை கட்டாத ஒன்னா கூட இருக்கலாம். ஒரு கம்பெனி அதோட வருமானத்தை விட 50 மடங்கு அதிகமா செலவு பண்றதுக்காண்டி கையெழுத்து போட்டா அது என்னன்னு சொல்லுவீங்க? தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவீங்களா, இல்ல பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவீங்களா? 2025 செப்டம்பர் மாதம் என்மீடியா நிறுவனம் ஓப்பன் ஏஐல $100 பில்லியன் பணத்தை முதலீடு செய்ய போறதா அறிவிச்சாங்க. எனக்கு தெரியுமா, அமெரிக்காவோட நியூயார்க் சிட்டி முழுவதும் இயங்க தேவையான எலக்ட்ரிசிட்டியினுடைய அளவு 10 ஜிகாவேட். அந்த 10 ஜிகாவேட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரமாண்டமான டேட்டா சென்டரை கட்டதான் இந்த ஒப்பந்தத்தையே போட்டிருக்கிறார்கள், இந்த முதலீட்டை பண்ணியிருக்கிறார்கள். ஆனா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அடுத்த சில வாரங்கள்ல ஏஎம்டி, ப்ரோக்வாம், மைக்ரோசாஃப்ட், ஒராங்கிள்னு வரிசையாகவே ஓப்பன் ஏஜியோட போட போற ஒப்பந்தங்களோட மொத்த மதிப்பு $1.15 டிரில்லியன் பணம். அதாவது இந்திய ரூபாய்க்கு மாத்தினா கணக்கு போடவே தலை சுத்துற அளவுக்கு தெரிய தொகை. அமெரிக்காவோட ஒட்டுமொத்த கம்பெனிகளோட ஒரு வருஷம் முதலிடும் இந்த ஒரு கம்பெனியோட 5 வருஷ ஒப்பந்தமும் ஒன்று. இது உண்மையாகவே ஏஜி புரட்சியா, இல்லாட்டி உலக பொருளாதாரத்தையே காலி பண்ண போற ஒரு அவபோரஸ் லூப் மாதிரியான ஒரு போலியான பிசினஸ் மாகியா? இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓதன் ஏஜியோட இந்த தேக்க வைக்கிற கணக்குகளை பற்றி தான் பேச்சு மேய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்கிட்டு வீடியோக்குள்ள போகலாம். என்விடியா முதலீடு செஞ்ச சில வாரங்கள்ல ஏஎம்டி கூட ஒரு விசித்திரமான டீல் நடக்குது. ஏஎம்டி நிறுவனம் ஓப்பன் ஏஐக்கு 160 மில்லியன் ஷேர்ஸை வெறும் $7.01, அதாவது $1 கம்மியா கொடுக்குறாங்க. இதோட தற்போதைய சந்தை மதிப்பு $40 பில்லியன். அதாவது ஏஎம்டி கம்பெனியோட 10% உரிமைகளை ஓப்பன் ஏஐக்கு தரைவாக்குறாங்க. ஏன் எதுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் என்ற கேள்வி பல மத்தியில் எழும்பியிருந்தது. இருந்தா பதிலுக்கு ஓப்பனேஜி அவங்க கிட்ட இருந்து $90 பில்லியன் மதிப்பிலான ஜிபியுக்களை வாங்குறதா உறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு லாஜிக்கானது இருக்குது. ஏஎம்டியோட வருடாந்த லாபமே $18 பில்லியன். ஆனா $40 பில்லியன் மதிப்பிலான ஸ்டாக்கை கொடுக்குறாங்க. இது எப்படி லாஜிக் ஆகும்? ஒருவேளை இது வியமான வருமானம் இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் தான் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இங்கதான் எழும்புது என்று சொல்ல முடியும். இது போல ப்ரோட்காம் கூட $350 பில்லியன் டீலை போட்டிருக்காங்க. சரி, ஓப்பன் ஏஐ யார் கூட எல்லாம் கமிட் பண்ணி இருக்காங்கன்னு பார்ப்போம். ஒராக்கிள் கூட $300 பில்லியன் பணத்துக்கு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் கூட $250 பில்லியன் பணத்துக்கு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அமேசான் கூட $38 பில்லியன் பணத்துக்கு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். ப்ரோட்காம் கூட $350 பில்லியன் பணத்துக்கு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். கோர்வேவ் கூட $22.4 பில்லியன் பணத்துக்கு அக்ரிமெண்டை போட்டிருக்கிறார்கள். மொத்தமாக $1.15 டிரில்லியன் பணம் வருது. இதுக்கு ஓப்பன் ஏஐ தரப்புல இருந்து இன்னொரு பதில் சொல்றாங்கன்னா, எங்க வருமானம் ரொம்ப வேகமா வளருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிஜமாகவே டேட்டா என்ன சொல்லுதுன்னு தான் நாங்க முக்கியமாக கவனிக்கணும். சால் அல்மேட்டின் படி, அதாவது இந்த ஓப்பன் ஏஐயோட நிறுவனம் படி 2025 டிசம்பர்ல அவங்க வருமானம் $20 பில்லியன். ஆனா அவங்க 2030க்குள்ள இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும்னா அவங்க வருமானம் $983 பில்லியன் மாறணும். அதாவது 5 வருஷத்துல 85 மடங்கு வளர்ச்சி வரணும். உலகத்துல இன்றைக்கு வரைக்கும் $900 பில்லியன் பணம் வருமானம் ஈட்டுற கம்பெனி ஒன்று கூட கிடையாது. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் கூட இதுல பாதியை கூட இன்னுமே தொடையில. அப்போ இது எப்படி சாத்தியம்? இல்லாட்டி இது வெறும் ஒரு $1 டிரில்லியன் இலியூசனா என்ற கேள்விதான் பல மத்தியில் நம்பியிருக்கு. ஓப்பன் ஏஐ செய்யற இன்னும் ஒரு தந்திரம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அவங்க ஆம்பியஸ், கார்வே போன்ற ஸ்டார்ட் அப்கள்ல முதலீடு செய்யறாங்க. அந்த ஸ்டார்ட் அப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பன் ஏஐ கொடுத்த பணத்தை வச்சு திரும்ப ஓப்பன் ஏஐயோட சேவைகள், அதாவது ஏபிஐ வாங்குவாங்க. இதற்கு பேர் தான் சர்க்குலர் ரெவென்யூ. மைக்ரோசாஃப்ட் $13 பில்லியன் கொடுக்குறாங்க. ஆனா பணமா இல்ல, அசோர் கிரெடிட்டா தான் கொடுக்குறாங்க. ஓப்பன் ஏஐ அந்த கிரெடிட்டை வச்சு மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரை பயன்படுத்துவாங்க. மைக்ரோசாஃப்ட் அந்த பணத்தை வச்சு என்விடியா சிப்புகளை வாங்குவாங்க. என்விடியா அந்த பணத்தை வச்சு திரும்ப ஓப்பன் ஏஐலேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் முடிவில்லா சுழற்சி, அதாவது ஓரோபோரஸ் லூப்னு சொல்லப்படுது. இதுல யார்கிட்ட உண்மையாகவே பணமானது இருக்குன்னு பார்த்தோம்னா யாருமே காசு பார்க்கல. ஆனா எல்லாரோட பேலன்ஸ் ஷீட்லையும் எண்கள் எகிரிக்கிட்டே இருக்கும். எண்கள் ரொம்ப பெரிய பணமானது வந்த மாதிரியே எண்களானது குறிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். இதுதான் 2008 நிதி நெருக்கடிக்கு முன்னாடி இருந்த நிலைமையோட ஒரு டீட்டெயில் வெர்ஷன் என்று பல நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நாமளே பயப்படுற கேள்வியான உங்களுக்கு எழும்பும். அந்த கேள்வியில நீங்க என்னென்ன கேட்டீங்கன்னா, 2008 நடந்த குளோபல் பினான்சியல் கிரைசிஸை எடுத்துக்கோங்க. அப்போ $2.2 டிரில்லியன் அளவுக்கு கடன்கள், அதாவது சப்ரைம் லோன்கள் கொடுக்கப்பட்டிருந்தது.
வெறும் $500 பில்லியன் அளவுக்கு கடன்கள் திரும்ப வராம போனப்போ ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம் ஆடி போச்சு. $10 டிரில்லியன் அளவுக்கு சொத்துக்கள் காணாம போச்சு. இன்னைக்கு ஏத்தனையே மட்டுமே 1.1 டிரில்லியன் அளவுக்கு கமிட் பண்ணி இருக்காங்க. அது வெறும் ஒரு கம்பெனியோட கணக்கு மட்டும்தான். ஆந்த்ரோபிக் 183 பில்லியன், மெட்டா 70 பில்லியன் என எல்லாத்தையும் சேர்த்தா 2008 விட பெரிய ஒரு எக்ஸ்போஸ் ஆனது இங்க இருக்கு. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா 2008 இது வங்கிகள் கொடுத்த கடன். இன்னைக்கு இது டெக் கம்பெனிகள் தங்களுக்குள்ளேயே சுத்துற இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட். இதுல இந்த சங்கிலியில ஒரு கம்பெனி மட்டும் தருமாறினாலும் ஒட்டுமொத்த ஏஐ ஈகோ சிஸ்டமும் சேர்த்து கட்ட மாதிரி செஞ்சிடும். பயன்படுத்த ஆறு இல்லாத ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து உற்பத்தி செஞ்சா என்ன ஆகும்? பெயின் கம்பெனி ஒரு கணக்கு சொல்றாங்க. அந்த கணக்கின்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் லாபமா மாறணும்னா உலகத்துல ஏஜை மூலமா மட்டும் $10 டிரில்லியன் பொது வருமானமானது உருவாகணும்னு சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவோட மொத்த ஜிடிபியில 7%. இன்னைக்கு இருக்கின்ற ஏஐ ஸ்லாப், அதாவது தேவையற்ற ஏஐ தகவல்கள் மற்றும் சின்ன சின்ன சப்களை வச்சு இவ்வளவு வருமானம் ஈட்டுறது என்பது சாத்தியமா? இதுதான் இப்ப $1 பில்லியன் கேள்வியாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்களோட டெக்ஸ் பணமானது இப்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருக்கு. நான் இதை சொல்றதுக்கான காரணம் ஓப்பன் ஏஐயோட சிஎஃப்ஓ சொன்ன கருத்து தான். இப்ப ஓப்பன் ஏஐக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக வந்ததுனால் அரசாங்கம் இன்வால்வ்மெண்ட் ஆகும். அரசாங்கம் உள்ள தலையிட்டு பிரச்சனையை தீர்க்கும் என்பதுதான் இவரோட கருத்து. உண்மை சொல்லியிருந்தா இதோட எஸ்கேப் பிளான் தான். அதாவது தனியார் நிறுவனங்கள், பிரைவேட் கம்பெனிகள் லாபம் சம்பாதிச்சா அது அவங்களுக்கு மட்டும்தான். ஆனா இந்த 1.1 டிரில்லியன் சூதாட்டம் தோத்து போனா அதை சரி பண்றதுக்காக மக்களோட வரி பணத்தை அரசாங்கம் பயன்படுத்தும். டூ பிக் டு ஃபெயில் அப்படிங்கிற போர்வையில பொதுமக்கள் தலையில இந்த சுமையை ஏத்த போறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் இப்ப வெளுத்துற ஆரம்பிச்சிருக்கு. முடிவா சொல்ல போனா நாம ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தோட விளிம்புல இருக்கோம். ஒரு பக்கம் மனித குலத்தையே மாற்றக்கூடிய அசாத்தியமான தொழில்நுட்பம், இன்னும் ஒரு பக்கம் உலகமே பார்த்திராத அளவுக்கு ஒரு பிரமாண்டமான நிதி மாஜி, அதாவது பினான்சியல் இல்யூஷன். ஒரு ஃபேமஸான நபர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். சாணியும் திராட்சையும் கலந்தா அது இன்னமும் சாணிதான். இங்க திறமையான இன்ஜினியர்ஸும் அற்புதமான கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற ஒரு திராட்சைகள் இருக்கு. ஆனா அதை சுத்தி இருக்கிற ஃபேக் ரெவன்யூ, சர்க்குலர் டீல்ஸ், ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிற சாணிகள் தான் இப்போதைக்கு பெருசா அதிகமா தெரியுது. இந்த 1.1 டிரில்லியன் பலூனானது உடையுமா அல்லது வானத்துல பறக்குமா? அதுக்கான பதிலானது இன்னும் 2-3 வருஷத்துல தெரிஞ்சிடும். ஆனா ஒன்று மட்டும் உண்மை, இது உடையிறப்போ வர்ற சத்தம் 2008 விட ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன? ஓப்பன் ஏஐ உண்மையாகவே உலகத்தை மாற்றுமா, இல்ல இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்ததென்றால் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற புதிய புதிய சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்கள் தெரிந்திராத தகவல்களையும் தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் தான் இந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் ஆனது வரும். அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த உதவி நீங்கள் செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.